அப்படி நான் நாட்டி அட்டுட்டு போற நேரத்துல அந்த பயணிய நீடு குழவரமாக நின்று கொண்டிருந்தேன். பஸ்ல வந்து வந்தாடா. அப்ப ஒரு ஆடவர் வந்தார். ஆம்பளை வந்து பேருந்து வராதுன்னு சொன்னாரா? அது சொன்ன உடனே நான் குறுக்கு வழியா போனேன் அண்ணா, குறுக்கு வழியா போனேன் அண்ணா. அதுதான் தவறு. வளைந்தாலும் வழியாகாது. குறுக்க வழியில போனா எப்பவுமே வாழ்க்கை வளரும். எடுக்க போகும். மண்ணா எப்படியோ அந்த நேரத்துல மதி இல்லாம நான் குறுக்கு வழியா போனேன் மண்ணா. அப்படி நான் ஏறி கரை மேல ஏறி போகும்போது என்னால சொல்ல முடியல மண்ணா. எனக்கு வாயி கொடுத்துட்டு வந்தா புளிமாய் சாப்பிடாது. எதுவே சொல்ல வர ஏன்டா இப்படி பண்றேன்? என்னமா சொல்றேன்? அந்த ஏறி கரை மேல என்ன ஒருத்தருக்கு எடுத்துட்டான். அவன் இரவிலே கெடுத்தானா பகலிலே கெடுத்தானா? எப்பமா உன்னை கெட்டான் செப்பமா? அவன் கெடுத்தாரு கல்லூரி ஆட்டம் ஆட்டம். என்னமாச்சு? ஏமாக்கிறதா? எத்தனை பேர் கேட்டாங்க? புரியல. எத்தனை பேர் கேட்டாங்க? 10 பேரா? ஒருவன் கெடுத்தாரு கத்துறாங்க. இதா சொல்லமா? என்ன ஒருத்தர் தான் கெடுத்தாரு. சப்பு போச்சு. ஒருவன் கெடுத்தாரு ஒரு கிடையாதுங்க. ஒரு பஸ்ல என்னன்னா 60 பேர் ஏறணும். அப்பதான் கண்ட்ராக்டரும் டிரைவரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு ஆளு என்ன சந்தோஷமா இருப்பாங்களா? சுவாரஸ் இல்லாத கூடும். அப்ப இது பத்தி நான் சொல்றேன். சரி விடு. யாருன்னு சொன்ன எனக்கு நீதி கிடைக்குமா? நீதிக்காகவா வந்தாலும் இந்த பார்வையன் அவர் யாரா இருந்தாலும் சரி, யாருன்னு மட்டும் சொல்லு. அப்படின்னா உங்க பேரு தான் நீதி தேவனா? அவரேதான். சொல்லுமா மன்னா சொல்லுமா. ஏன் சொல்லு. எனக்கு பயமா இருக்குது மன்னா. எதுக்கும் பயப்படாது. அது இல்ல, அவர் பேர் சொன்ன இவங்க என்ன அடிப்பாங்களோ என்ன? அவர் இந்த அடித்தே பழக்கம் இல்லை. என்ன சொல்லு. அதுதான் இருக்கிறது. உன்னுடைய அண்ணன் மகன் தான் மன்னா. அண்ணன் மகனா? பார்த்தறையாடா ஐயா. அப்பம் புத்தி தப்பாம இருக்கு. உண்மைதாங்க. அவன் தான் நாட்டு மக்கள் அடிபட்டு செத்தாலும் தெரியுமா? முதல்ல கூப்பிட்டாரு. பொண்ணு போய் பேசினா பேசும். உண்மைதான்டா. ஐயா அந்த மரத்தில் ஓயெடுத்துக் கொண்டே அழைத்ததாக தகவல்.